டாக்டர் புவனேஸ்வரன் பேசுகிறேன். அடிக்கடி இப்போ பேப்பரில் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா நிறைய வைரஸ், பழைய காலத்து வைரஸ் டிசீசஸ் எல்லாம் நம்ம கோயம்புத்தூர் பேப்பர்லேயே அடிக்கடி வருது. ரேபீஸ் பற்றி இப்போ வந்திருக்கு. மம்ஸ், அதுக்கு புண்ணுக்கு வீங்கிங்கிறாங்க. புண்ணுக்கு வீங்கி அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற நம்முடைய பரோட்டிடுங்கிற கிளாண்ட்ஸ், அதை வீங்கிறது தான் புண்ணுக்கு வீங்கின்னு தமிழில் சொல்கிறாங்க. மம்ஸ்ன்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறோம். இது ரெண்டும் பற்றியும் போதாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸாங்கிற கோல்டு வைரஸ் எக்கச்சக்கமாக வந்துட்டு போச்சு. இதை மாதிரி இருக்கும் பொழுது என்னென்னா இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சிக்கன் பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய சின்ன அம்மை. அப்போ இந்த மாதிரி வைரஸ் தொற்றுகள் நிறைய இப்போ நமக்கு பற்றி கேள்விப்படுறோம். அதில் பற்றின சில முக்கியமான விஷயங்கள், அதில் என்னென்னா இந்த கோல்டு இன்ஃப்ளூயன்ஸாவை பற்றியும் சிக்கன் பாக்ஸையும் பற்றி நான் பின்னால் சொல்கிறேன். இன்றைக்கி உங்களுக்கு ரேபீஸ் பற்றி சில விஷயங்கள். ஏன்னா இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னால் கூட கோயம்புத்தூரில் இந்த ரேபீஸுங்கிறது நாயினுடைய உமிழ்நீரிலிருந்து வரக்கூடிய ஒரு வைரஸ் தாக்குதல். இது நாய் கடித்தா தான் வரும் அப்படின்னு இல்லை. ஈவன் பழகிய நாயாக இருந்தாலும், வேக்சினேஷன் போட்டுக்கொண்ட நாயாக இருந்தால் கூட சில சமயங்களில் அபூர்வமாக இந்த சலைவா என்று சொல்லக்கூடிய அந்த உமிழ்நீரிலிருந்து அது நமக்கு படும்பொழுதோ அல்லது நாய் கடித்தாலோ அதன் காரணமாக ரேபீஸ் என்று சொல்லக்கூடிய மிக கொடிய ஒரு பிரச்சனையானது வரக்கூடிய வாய்ப்பு. அதனால் முக்கியமாக நான் என்ன சொல்ல வரேன், இது தயவு செய்து நாயினுடைய எச்சல் நம்ம மேலே படுது, நாய் கடிக்கிறது அப்படிங்கும்போது பழகிய நாயாக இருந்தாலும் தயவு செய்து உதாசீனப்படுத்த வேண்டாம். அதற்குரிய வேக்சினேஷன் போட்டுக்கங்க அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த மம்ஸ் என்று சொல்லக்கூடியது, இது நம்முடைய இந்த சலைவரி கிளாண்ட்ஸ், உமிழ்நீர் சுரப்பிகள்னு சொல்லலாம். பெரோட்டிட்ஸ்னு இங்கே நமக்கு ரெண்டு பக்கம் இருக்குது. அதை தாக்கக்கூடிய ஒரு தொற்று நோய். பொதுவாக இது சின்ன வயசில் பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு வரக்கூடியது. அதில் ஆண் பெண்ணில் ஆண்களுக்கு வரும்பொழுது அது ஆண்களுடைய டெஸ்டிஸ் என்று சொல்லக்கூடிய ஆண்களுடைய அந்த டெஸ்டிஸ், அவங்களுடைய அந்த விரைப்பைகளை தாக்கக்கூடியது. அதனால் ஆண் குழந்தைகள் முக்கியமாக இதை பற்றி கண்டிப்பாக அது மாதிரி இருந்து அதில் வலி இருக்கிறது, அவங்களுடைய ஆண் குறியினுடைய கீழே இருக்கிற அந்த டெஸ்டிஸில் வலி இருக்குன்னா கண்டிப்பாக மருத்துவரை அணுகவும். இது தொற்று நோய்ங்கிறதுனால இதற்குரிய மிக சிறப்பு பாதுகாப்பு அது ஆல்ரெடி அரசாங்கத்தில் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாத்துக்கும் லீவு விடுறாங்க, தவறே கிடையாது. இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த வைரஸ் தொற்றானது இதன் மூலமாக தடுக்கப்படக்கூடியது. அதனால் ரேபீஸ், மம்ஸ் இந்த இரண்டுமே தற்போது கோயம்புத்தூரில் அடிக்கடி கேள்விப்படுறோம். அதை பற்றி ஒரு சிறிய விழிப்புணர்வு இது. வணக்கம்.